எஸ். சொல்லுங்க திவ்யா. பிடி டெக்னிக் எந்த கிராப்ல யூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? இதுக்கு முன்னாடியுமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா கிளாஸ்ல? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் சார். ஓகே, சோ டொமேட்டோ பிளான்ட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பிடி காட்டன் வந்து நெக்ஸ்ட் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிலஸ் துரஞ்சியன்சிஸ் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஜீனோமிக் வந்து பயோடெக்னிக்கலி ஸோ பயோ மாடிஃபைடு கிராப்பை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுல கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுடைய டொமேட்டோ பிளான்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டொமேட்டோ பிளான்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் தான் வந்துட்டு காட்டன் வந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு பிரிஞ்சால் பிளான்ட் வந்துட்டு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தது. முன்னாடியுமே நம்ம பார்த்துருக்கோம் இல்ல? ஆமா, பிடி காட்டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the Indian Board of Wildlife. The Indian Board of Wildlife was constituted in 1952ல வந்துட்டு கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீஸ் வந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ பீஸோடைய நேம் ஜெயின்ட் ஆர் ராக் பீ. ஓகேங்களா? ஜெயின்ட் ஆர் ராக் பீ, மலைத்தேனியோடைய சயின்டிபிக் நேம் வந்து ஏபிஸ் டார்சேட்டா. ஏபிஸ் டார்சேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்தியன் பீயை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பீ வந்து ஏபிஸ் இண்டிகா. ஏபிஸ் இண்டிகா. ஓகேங்களா? ஸோ லிட்டில் பீ வந்து ஏபிஸ் ஃப்ளோரியா. ஏபிஸ் ஃப்ளோரியா. ஸோ இது வந்து லிட்டில் பீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நிப்பிங் ஆஃப் ரைஸ் ஏர்ஹெட் வந்து டீஃபோலியேஷன் லீவிங் மிட்ரிப் இன் ரைஸ் இஸ் காஸ்ட் பை. அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, ரைஸ் பிளான்ட்ல அதோடைய அந்த நுனிகளை மட்டுமே வந்து கத்தரிச்சுட்டு போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ரைஸ் ஃபீல்டுக்குள்ளார வந்து போறப்ப அதோடைய நுனிகள் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரோ சிஸ்டர் வச்சு கட் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அந்த மிட்ரிப்பை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பிட்டுருக்கும். அது எதோட இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸோட ரைஸ் கிராஸ்ஹோப்பர்ஸோடைய இன்ஃபெக்ஷனால வந்துட்டு அந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல் ஒன்ஸ் த ஃபீல்ட் ரீச் த இடிஎல் எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஆஃப்டர் ரீச்சிங் த எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல் தான் யூ ஹேவ் டு கோ ஃபார் த கண்ட்ரோல் மெசேஜ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தான் வந்துட்டு நம்ம பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டே வந்து நம்ம பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை நம்மளுடைய ஃபீல்டை பத்தி அப்படிங்கிறதுதான். ஓகே, ஸோ சில்க் கிளாண்ட் இருக்கு இல்லைங்களா? சில்க் வந்து which is produced from which stage of the insect? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சில்க் எப்போ வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் த இன்செக்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது? எக் ஸ்டேஜ், லார்வல் ஸ்டேஜ், பீப்பிள் ஸ்டேஜ், தென் அடல்ட். எந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த த்ரெட் வந்து ஃபார்ம் ஆகுது? ஸோ இந்த சில்க் கிளாண்ட் அப்படின்னு நீங்க பார்க்கணும் இல்லைங்களா? அந்த சில்க் கிளாண்ட் வந்து லார்வல் ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். சில்க் கிளாண்ட் இஸ் பிரசன்ட் இன் லார்வல் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த லார்வல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா லாப்பியல் கிளாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லாப்பியல் கிளாண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து தட் இஸ் த மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கிளாண்ட். மற்ற லார்வாக்கும் இந்த லார்வாக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாப்பியல் கிளாண்டும் எக்டோடெர்மல் கிளாண்ட் இந்த ரெண்டு கிளாண்டும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். சில்க் லார்வால வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்டான இருக்கிறது. ஓகேவா? ஸோ சில்க் கிளாண்ட் வந்து லார்வல் ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு சில்கா வந்து இதாகுது. ஸோ எந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு we are going for the segregation of silk from the
அந்த இன்செக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூப்பல் ஸ்டேஜ். ஓகேங்களா? ஸோ செக்ரிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பியூப்பல் ஸ்டேஜ்ல நடக்கும். எந்த ஸ்டேஜ்ல வந்து ஃபார்ம் ஆகுது அந்த கிளாண்ட் அப்படின்னா லார்வல் ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு அந்த சில்க் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் நிம்பல் ஸ்டேஜிங் அகாரினா. அகாரினா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய மைட்ஸ். அகாரினா அப்படிங்கிறது வந்து மைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மைட்ஸ்ல எத்தனை நிம்பல் ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நிம்பல் ஸ்டேஜஸ் வந்துட்டு இருக்கு. அகாரினால வந்து 3 நிம்பல் ஸ்டேஜ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் சாம்பர்ஸ் இந்த காக்ரோச்சோட ஹார்ட்ல வந்து நம்பர் ஆஃப் சாம்பர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 13. அது வந்து நம்ம ஜிஎஸ்ஓ ரிலேட்டடான இருக்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரம் பிளான்ட் ஆர்ஜின். ஸோ பெஸ்டிசைட்ஸ் ஃப்ரம் த பிளான்ட் ஆர்ஜின் வந்து என்னெல்லாம் நமக்கு தெரியும்? பிளான்டோட பார்ட்ல இருந்து என்னென்ன மாதிரியான பெஸ்டிசைட்ஸ்லாம் நம்ம ஓகே. ஸோ நீம் பேஸ்ட் ஆமணக்கு வந்து பெஸ்டிசைடா யூஸ் பண்றாங்களா? அது வந்து டிராப் கிராப்பா யூஸ் பண்ணுவாங்க. கேஸ்டர் வந்து என்னன்னா டிராப் கிராப் இல்லைங்களா? ஸோ டிராப் கிராப் ஆர் நம்ம பார்த்த ஹாரி நீம் வந்து ஓகேங்களா? ஸோ நீம் பேஸ்ட் பெஸ்டிசைட்ஸ், நீம் பேஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய நொச்சி இருக்கு இல்லைங்களா? நொச்சி வந்து ஆமா, நொச்சியில வந்துட்டு நீம் பேஸ்ட் பெஸ்டிசைட்ஸ்ல வந்துட்டு அதுவும் வந்து ஒன் ஆஃப் இதா வருது. நெக்ஸ்ட் வந்து புங்கம். ஸோ புங்கம் வந்து யூஸ் பண்றாங்க. புங்கம் ஆயில் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பைரித்ரீன் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ் வெரி குட். பைரித்ரீன் வந்து கிரைசாந்தமம் பேஸ்ட் பெஸ்டிசைட். கரெக்ட் திவ்யா. ஸோ பைரித்ரீன் வந்து கிரைசாந்தமம் பேஸ்ட் பிளான்ட். கிரைசாந்தமம் இருக்கு இல்லைங்களா? கிரைசாந்தமம் பிளான்ட்ல இருந்து பைரித்ரீன் அப்படிங்கிற பெஸ்டிசைட் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. நீம்ல இருந்து வர அந்த பெஸ்டிசைட்ல எந்த பயோகெமிக்கல் ஏஜென்ட் which has the pesticidal effect அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எது? அஜாடிராக்டின். இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, பைரித்ரீன் வந்து கிரைசாந்தமம்ல இருந்து வருது அப்படின்ற மாதிரி. நீம் சீட் கர்னல் பிளஸ் நீம் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அஜாடிராக்டின் அப்படிங்கிற அந்த பயோகெமிக்கல் ஏஜென்ட் வந்து அஜாடிராக்டின். அஜாடிராக்டா இண்டிகா வந்து அவருடைய சயின்டிபிக் நேம். ஓகேங்களா? ஸோ அஜாடிராக்டின் அப்படிங்கிறது வந்து which has that is the biochemical biochemical agent which is present in the neem based product. So that is used for instructia pesticide. ஓகேங்களா? ஸோ அந்த இதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் நம்ம வந்து we can go for the pest control. Not only the pest. ஓகேங்களா? So it has the bactericidal effects as well as the fungicidal effects. ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? So fungicide as well as the bactericidal effect வந்து அஜாடிராக்டின் பெஸ்டிசைட்ஸ் வந்து இருக்கு. பெஸ்ட் கொண்டு அந்த பிளான்ட் ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே. ரா சில்க் ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்நாடகா வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹீலியோத்திஸ் ஆர்மிஜிரா பெஸ்ட்டுக்கு வந்து ஹீலியோத்திஸ் ஆர்மிஜிரா பெஸ்ட் இன் கிராம் ஃபீல்டு நம்மளுடைய பிளாக் கிராம் கிரீன் கிராம் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ETL லெவல் ஃபார் ஹீலியோத்திஸ் ஆர்மிஜிரா வந்துட்டு 4 to 6 adults for trap in per night. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபெரமோன் ட்ராப் இந்த மாதிரி ட்ராப் வைக்கிறப்போ 4ல இருந்து 6 இன்செக்ட், இந்த அடல்ட் இன்செக்ட் வந்துட்டு இந்த ட்ராப் ஹாஸ் கலெக்டட் அப்படின்னா the field has reached the ETL level. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் மெசர்ஸ் வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. National Research Center for Integrated Pest Management which is situated at New Delhi.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the important twist. அதோடைய சயின்டிபிக் நேம் அது வந்து ரைஸ் பிளான்ட்டுக்கு வீட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். ஓகேங்களா? இந்த இதெல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க அப்படிதானே? அதோட சயின்டிபிக் நேமும் படிச்சிருப்பீங்க, காம்பவுண்ட் நேமும் படிச்சிருப்பீங்க, சயின்டிபிக் நேமும் படிச்சிருப்பீங்க. ஒரு தடவை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அது ஞாபகம் வந்து. அது மாதிரி எந்த கிராப் வந்துட்டு ஹையஸ்ட் பெஸ்டிசைட் வந்துட்டு ஸ்ப்ரே பண்றாங்கன்னா காட்டன். In காட்டன்ல தான் வந்து ஹையஸ்ட் பெஸ்டிசைட் வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. that is 54%. ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேப்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ரைஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன் இருக்கும். அது வந்து ஒரு தடவை நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா போதும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டன் எடுத்துக்கிட்டோம்னா பிளாக் காம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பிளாக் காம் ஆர் பாக்டீரியல் லைட். ஸோ பிளாக் காம் ஆஃப் காட்டன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசீஸ் இன் காட்டன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து வந்திருக்கு. ஜாந்தமோனஸ் கேம்பஸ்டிஸ். நெக்ஸ்ட் இன்டர்னலி சீக்வான் டிசீஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டிசீஸ் வந்துட்டு நம்ம இந்த பிளாக் காம் ஆஃப் காட்டன் வந்து இன்டர்னலி சீக்வான். நெக்ஸ்ட் வந்துட்டு லூஸ் மட் ஆஃப் வீட் இன் வீட் கிராப். லூஸ் மட் ஆஃப் வீட் இன் வீட் கிராப் வந்து இன்டர்னலி சீக்வான் டிசீஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் மெஷர் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. solar heat treatment வந்து used to treat the loose mud of wheat வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதுல இந்த சுகர் கேன்ல வந்துட்டு ஒரு மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 லைன் இருக்கு. இந்த 7 லைன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஓகேங்களா? இதுல வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்துட்டு இந்த ராட்டன் ஃபிஷ் லைக் ஸ்மெல் வந்து எதனால வருது அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து வந்துருந்துச்சு. ராட்டன் ஃபிஷ் லைக் ஸ்மெல் வந்து எதனால, அழுகி போன மீன் ஸ்மெல் வந்து எதனால, எந்த இதால வந்து வருது அப்படின்னு கேட்டது வந்து ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃபி ஃப்ரூட் ஆஃப் சுகர் கேன். கிராஃபி ஃப்ரூட் ஆஃப் சுகர் கேன் which is caused by MLO. MLO அப்படிங்கிறது வந்துட்டு மைக்கோபிளாஸ்மா லைக் ஆர்கானிசம். மைக்கோபிளாஸ்மா லைக் ஆர்கானிசம் தான் வந்து MLO அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. RLO அப்படிங்கிறது வந்து ரிகட்சியா லைக் ஆர்கானிசம் வந்து RLO அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ MLO இஸ் காசிங் கிராஃபி ஃப்ரூட் ஆஃப் சுகர் கேன். ஸோ ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் வந்து ரொம்ப சீரியஸான டிசீஸ். இது வந்து which is caused by Soreotrichum. ஸோ ஐரிஸ் ஃபமைன் பொட்டேட்டோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது வந்து ஐரிஸ் ஃபமைன். ஓகேங்களா? ஸோ ஐரிஸ் ஃபமைன் வந்து எந்த இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1845 வந்து ஐரிஸ் ஃபமைன். இட் இஸ் டியூ டு லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ. இட் இஸ் டியூ டு லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோவால வந்த இது. ஸோ பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ் தான் வந்து அதோடைய காசல் ஆர்கானிசம். காசல் ஆர்கானிசம் வந்து லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோவுடைய காசல் ஆர்கானிசம் வந்து பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ். அது வந்து லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ வந்து பைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்தது. சின்கைட்ரியம் எண்டோபயாட்டிகம். சின்கைட்ரியம் எண்டோபயாட்டிகம் வந்து வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொட்டேட்டோல ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு இது வந்து இது வந்து பிசியாலஜிக்கல் டிசார்டர்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். எல்லோ ஹார்ட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ. எல்லோ ஹார்ட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ. black heart disease of potato. Black heart disease of potato வந்து which is caused, it is due to oxygen deficiency. Which is due to oxygen deficiency. Which is due to oxygen deficiency. ஓகேங்களா? ஸோ அது வந்து black heart of
பொட்டேட்டோ. ஓகேங்களா. அடுத்து வந்து டேம்பிங் ஆஃப் டிசீஸ் வந்து பித்தியம் அபானிடெர்மைட்டம் தான் வந்து காசல் ஆர்கானிசம். ஸோ டேம்பிங் ஆஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாற்றழுகல் நோய், அதுவும் வந்து அக்ராஸ் த பிளான்ட் வந்து இருக்கும். நிறைய பிளான்ட்ல வந்து அது நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ பிளாக் டிப் ஆஃப் மேங்கோ வந்து போரான் டெபிசியன்சி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் டிப் ஆஃப் மேங்கோ வந்து இன்னொன்னு நம்ம சொன்னோம் பிகாஸ் ஆஃப் பிரிக்லைன் சேம்பர். ஏற்கனவே அதையும் பார்த்துக்கணும் நம்ம. பிளாக் டிப் ஆஃப் மேங்கோ வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிரிக்லைன் சேம்பர். ஸோ பிரிக்லைன் சேம்பர் இருக்கிற பக்கத்துல வந்து நீங்க மேங்கோ ஆர்ச்சர் வந்து நோ நீட் டு பிளான். அதான் எப்படி பைட்டோப்தரைன் ஃபர்ஸ்ட் ஸ்லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ வந்துட்டு நம்ம அதிகமா அந்த ஐரிஸ் ஃபார்மைன் வந்து வந்ததும் அதே மாதிரி நம்ம பிரான்ஸ்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் நிறைய வைன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வைன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ரொம்ப பேக்லாக் ஆச்சு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பிளாஸ்மோபோரா விட்டிகோலா. ஓகேங்களா. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிளாஸ்மோபோரா விட்டிகோலா. ஸோ பிளாஸ்மோபோரா விட்டிகோலா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய டவுனி மில்டியூ டிசீஸ் ஆஃப் யாரு கிரேப்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுலயே இன்னொரு டிசீஸும் பார்த்துருக்கோம் நம்ம, ஹென் அண்ட் சிக்கன் டிசார்டர் அப்படின்னு பார்த்தோம். ஹென் அண்ட் சிக்கன் டிசார்டர் இன் கிரேப்ஸ். அதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இன் கிரேப்ஸ்ல. ஸோ அது வந்து எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுடரி மில்டியூவால வந்து வந்திருக்கும். அது சிட்ரஸ் கம்மோசிஸ் இம்பார்ட்டன்ட், சிட்ரஸ் கேன்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீஃப் கர்லோடைய டொமேட்டோவுடைய வெக்டார் வந்து ஒயிட் ஃப்ளை. லீஃப் கர்லோடைய டொமேட்டோ லீஃப் கர்ல் ஆஃப் டொமேட்டோவுடைய வெக்டார் வந்து ஒயிட் ஃப்ளை. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பிளிஸ்டர் ஆஃப் கேபேஜ் வந்து ஆல்புகோ கேண்டிடே. இதே ஒயிட் ரஸ்டின் அமராந்தஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லீஃபி வெஜிடபிள்ஸ்ல அதாவது நம்மளுடைய அரைக்கீரை அப்படின்னு இருக்கணும் இல்லைங்களா, அந்த அரைக்கீரை லீஃபி வெஜிடபிள்ஸ் அமராந்தஸோடைய ஒயிட் ரஸ்டுக்கு வந்து ஆல்புகோ கேண்டிடா தான் அதுவும் காசல் ஆர்கானிசம். ஒயிட் ரஸ்ட் ஆஃப் இதுவும் வந்து ஆல்புகோ கேண்டிடே தான், அதுவும் வந்து இதுதான். அடுத்து வந்து அசிடிக் சாயில்ல பிளாக் ராட் ஆஃப் கேபேஜ் வந்து அதிகமா வரும். அசிடிக் சாயில்ல பிளாக் ராட் ஆஃப் கேபேஜ் வந்து அதிகமா வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஸோ த ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம் இஸ் கால்ட் அஸ் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம் இஸ் கால்ட் அஸ் செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த மல்பெரி லீஃப் மட்டும் வந்து கிடையாது, இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்க் வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா. தசார் சில்க், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சில்க்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் மேஜரா வந்து தசார் சில்க் வந்துட்டு நம்மளுடைய மல்பெரி சில்க்வார்ம்ல இருந்து கிடைக்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சில்க் அப்படிங்கிறதால அது மட்டும் நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ ரெண்டு கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா லெபியல் கிளாண்ட் அண்ட் இன்னொரு கிளாண்ட் வந்துட்டு எக்ஸோதெர்மல் கிளாண்ட். இந்த ரெண்டு கிளாண்ட் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 pairs ஆஃப் கிளாண்ட் விச் இஸ் ப்ரொடியூசிங் த கக்கூன். அதாவது அந்த சில்க் வார்ம் வந்து சில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ற கிளாண்ட் வந்து 2 pairs ஆஃப் கிளாண்ட் வந்து யூஸ் ஆகுது. மோரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து என்னது, ஸ்டடியா தெரியுமா? மோரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னது, ஸ்டடி ஆஃப் வெரி குட். மோரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் மல்பெரி வந்து மோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த சில்க் வார்ம்ல இருக்கிற அந்த புரோட்டீன் வந்து என்ன புரோட்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிசின் அண்ட் ஃபிப்ரோன். செரிசின் அண்ட் ஃபிப்ரோன் வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். செரிசின் அண்ட் ஃபிப்ரோன். ஓகேங்களா. அது மாதிரி வந்து செரிகல்ச்சர் ரா சில்க் ப்ரொடியூசர்ல வந்து எது ஃபர்ஸ்டா இருக்குன்னா கர்நாடகா தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. ஓகேங்களா. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு சில்க் ஒர்க் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுல யார் வந்து சில்க் வார்ம் ப்ரொடக்ஷன் வந்துட்டு வேர்ல்டு லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சைனா, ஃபாலோட் பை இந்தியா. இந்தியா வந்து செகண்ட் ரேங்க்ல இருக்கு. சில்க் வார்ம் ப்ரொடக்ஷன்ல வந்து இந்தியா செகண்ட் ரேங்க்ல இருக்கு, சைனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எந்த புரோட்டீன்னா வந்து செரின் அண்ட் ஃபிப்ரோயின், அந்த ரெண்டு தான் வந்துட்டு இதுல இருக்கு, சில்க்ல இருக்கிற
ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஃபிப்ரோயின் வந்து 80% ஆஃப் த சில்க் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுது. 20% வந்துட்டு செரீன் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுது. அந்த எல்லோ கலர் வர்றதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஜாந்தோஃபில் தான் வந்துட்டு அந்த சில்க் வந்து எல்லோ கலர்ல இருக்கு இல்லைங்களா? அந்த சில்க்னா என்னது, நம்மளுடைய பட்டு வந்து எல்லோ கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஜாந்தோஃபில் பிரசன்ட். ஸோ அந்த ஜாந்தோஃபில் வந்து செரீன் லேயர்ல வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு அந்த எல்லோ கலர் வந்து கிடைக்குது பட்டுல. ஸோ சில்கை பொறுத்த வரைக்கும் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சில்க்ஸ் வந்துட்டு மேஜரா இருக்கு வேர்ல்டு லெவல்ல. அதுல வந்து அதிகமா பயன்படுத்துறது வந்து மல்பெரி சில்க் தான். இன்னொன்னு வந்து டசார் சில்க், எரி சில்க் அண்ட் மூஹா சில்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மற்ற சில்க் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் இல்ல. மல்பெரி சில்க் தான் வந்து வேர்ல்டு வைடா வந்து அதிகமா யூஸ் பண்ற சில்க்ல வந்துட்டு மல்பெரி சில்க் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மற்ற நாடு வந்து டசார், எரி அண்ட் மூஹா அப்படிங்கிற 3 இருக்கு. 4 டைப் இருக்கு மொத்தமா. சில்க் ரீலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்க் ரீலிங் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சில்க் ரீலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கப்பூன்ல இருந்து டிப்பா இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து அந்த த்ரெட், சில்க் த்ரெட்டை வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க பாத்தீங்களா? ஸோ அந்த இதான் வந்து ரீலிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில்க் ரீலிங் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. சில்க் ரீலிங் அப்படிங்கிறது மோரிகல்ச்சர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ த கல்டிவேஷன் ஆஃப் மல்பெரி அப்படிங்கிறத வந்து மோரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிகேட்டட் ஹனி பீஸ் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் பீயும் லிட்டில் பீயும். லிட்டில் பி ஆர் இட்டாலியன் பி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. லிட்டில் பியோட இன்னொரு பேர் வந்து இட்டாலியன் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 2 பீயும் தான் வந்துட்டு டொமஸ்டிகேட்டட் அப்படின்னு என்ன இருக்குன்னா, நமக்கு தகுந்த மாதிரி வந்து அதை வந்து மாத்தி இருக்கிறாங்க. ஸோ அது வந்து டொமஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஹனி பீல அன்பர்டிலைஸ்ட் எக்ல இருந்து எமர்ஜ் ஆகிற பீஸ் வந்து ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ட்ரோன்ஸ் இஸ் நத்திங் பட் மேல் பீஸ் தான் வந்து ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேல் பீஸ் தான் வந்து ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து அன்பர்டிலைஸ்ட் எக்ல இருந்து வர்றது வந்து ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து வர்றது வந்து ஒர்க்கர் பீ. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கர் பீஸ் ஆர் ஃபீமேல் பீஸ். ஒர்க்கர் பீஸ் ஆர் ஃபீமேல் பீஸ். எந்த ஒரு ஒர்க்கர் பீக்கு ராயல் ஜெல்லி அப்படிங்கிற அந்த ஃபுட், அது வந்து ரொம்ப ப்ரீசியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ப்ரீசியஸ் ஃபுட் ராயல் ஜெல்லியை வந்து எந்த இடத்துல யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து குயினா வந்து மாறுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹனிபி ஃபேமிலியில வந்து யாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின் பீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து மொத்த காலனியுமே வந்து கோஆர்டினேட் பண்ணும். ஸோ இந்த எபிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து என்னது, ஸ்டடியா எபிகல்ச்சர்னா என்னது, ஸ்டடியா செரிகல்ச்சர்னா இப்ப நம்ம பேசுறது எபிகல்ச்சர். எபிகல்ச்சர்னா ஸ்டடியா எபிகல்ச்சர்னா ஸ்டடியா, செரிகல்ச்சர்னா ஸ்டடி ஆஃப் சில்க் வார்ம்ஸ், சில்க் ப்ரொடக்ஷன், சில்க் வீலிங் இதெல்லாமே வரும். எபிகல்ச்சர்னா ஸ்டடி ஆஃப் bees, honey bee. Study of honey bees தான் வந்து epiculture. Epiculture deals with study of honey bees. Importantaன question. முன்னாடி வந்திருக்கு previous yearல. Study of bees, honey bees. Study of honey bees is called as epiculture. ஓகேங்களா? So queenக்கு எந்த ஃபுட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராயல் ஜெல்லி. இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இதுவும் வேணும். குயினுக்கு எந்த ஃபுட் வந்து கொடுப்பாங்கன்னா ராயல் ஜெல்லி வந்து கொடுப்பாங்க. ராயல் ஜெல்லி இஸ் த ப்ரீசியஸ் ஃபுட். ஸோ தட் இஸ் தட் ஃபுட் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஒன்லி த குயின் பீஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து எந்த பீ வந்து குயின் பீயா நெக்ஸ்ட் மாற போகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ராயல் ஜெல்லி அப்படிங்கிற ஃபுட் வந்து கொடுப்பாங்க. அது வந்து ப்ரீசியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து காஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான காஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஒர்க்கர் பீ வந்து 6 வீக்ஸ். இதுவுமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்திருக்கு. ஸோ டோட்டல் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஒர்க்கர் பீயோட டோட்டல் லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 6 வீக்ஸ். ஒர்க்கர் பீயோடைய டோட்டல் லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 6 வீக்ஸ். ஓகேங்களா? 6 வீக்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு அப்புறம் பார்ப்போம். நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வந்துருவோம். ஓகேங்களா? 2:30க்கு அடுத்து பார்ப்போம்.
சரி.